எப்பவும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக பூரண மகிழ்ச்சியோடு பேரின்பத்தோடு பரமானந்தத்தோடு இருக்கிறவர் அவர். கடவுள் அப்படிப்பட்டவர். ஏன்? அவருடைய குணாதிசயம் நம்ம விசுவாச அறிக்கை சொல்ற மாதிரி சாகாமையுடையவர், ஒருவரும் அண்டக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மாறாதவர், நித்தியமானவர், புரிந்து கொள்ள முடியாதவர், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லா விதத்திலும் எல்லையற்றவர், மிகுந்த பரிசுத்தம், மிகுந்த ஞானம், மிகுந்த வல்லமை உடையவர், எல்லாவற்றையும் தன்னுடைய சித்தத்தின் ஆலோசனையின்படி தன்னுடைய மகிமைக்கு நடத்தி வருகிறவர். அவர் இஸ் பிளஸ்ட். அவருடைய குணங்கள், அவருடைய மகிமை, அவருடைய குணாதிசயங்கள்லாம் புகழப்பட வேண்டியது. அதை தாங்க சொல்ற பவுல் அதை யோசிக்கும் போது இஸ் பிளஸ்ட் ஃபார் எவர்னா, கடவுளுக்கு இவர் ஏதோ சேர்க்கவும் முடியாது. என்ன பண்றாரு? இதெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கும்போது கடவுளுடைய எல்லையற்ற பரிபூர்ணங்களும் குணாதிசயங்களையும் அவர் அங்கீகரித்து அதை ஸ்தோத்தரி அதை